கேட்டால் நம்மளால் அவர் கொடுக்குற அந்த என்னால் தாங்கிக்க முடியலையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொடுக்குறார். அவர் சொல்கிறார், எல்லை இல்லை நின் கருணை எம்பிரான் ஏது கொண்டு நான் ஏது செய்யணும் வல்லையே என்று மணிவாசர் சொல்கிற மாதிரி அவருடைய கருணை எல்லையற்ற கருணையை உணர முடிகிறது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடங்களில் போகிறோம், ஒவ்வொரு வகையான அன்பர்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்புங்க. ஒரு நேற்று முன்தினம் ஒரு சின்ன நிகழ்ச்சி மட்டும் நான் நினைவுபடுத்துகிறேன். அங்கே நம்முடைய திருப்புன வாசல் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன திருத்தலங்க. அந்த ஊர் பேர் தீயத்தூர் என்று பெயர். அங்கே ஒரு சிவாச்சாரியார் கணேச குருக்கள் அப்படிங்கிறவர் ஒரு வாரத்துக்கு முன்னே எனக்கு ஒரு காணொளி அனுப்பி, ஐயா எங்களுடைய கோயில் இது மாதிரி சாலையிலிருந்து இறங்கி கோயிலுக்குள்ளே வருகிற பொழுது பூரா மழை பெய்து விட்டால் நடந்து வருவதே கடினம், கிட்டத்தட்ட ஒரு 260 அடிக்கு பூரா சகதியாக இருக்கிறது. நீங்கள் நடந்தாவே கால் வாயில் ஒட்டி ஒட்டி தான் எழுந்துக்கணும் போகிறது. இதில் வேற மக்கள் ஏதாவது வாகனத்தில் வந்தாலோ ரொம்ப சிரமப்படுறாங்க. எங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்கயான்னு அவர் என்கிட்ட ஒரு காணொலியை அனுப்பி என்கிட்ட கேட்டது சம்மந்தமாக உங்களை நாங்கள் சந்திக்க வரணும், நாங்கள் எங்கே வரட்டேன்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐயா நீங்களாம் வர வேண்டாம், நாங்கள் அந்த பக்கம் வரும்போது நாங்களே பார்க்க வரோன்னு சொல்லிட்டு விட்டுட்டோங்க. திருவருட்கருணை நேற்று முன்தினம் அங்கே போகிற ஒரு வாய்ப்பு, நாங்கள் வேறு பணியை பார்க்க போகிறோம். நாங்கள் போகும்போது அவருக்கு அவர் இடம் இதெல்லாம் அனுப்பி சொல்லியிருந்தா அனுப்பிச்சிருந்தார். அந்த பக்கமாக போகும்போது திருப்பெருந்துறை தாண்டிட்டோம், நாங்கள் வேறொரு கோயில் போகணும். அதனால பக்கத்தில் போகும்போது என்னென்னு பார்க்கலான்னு பார்க்கும்போது அவருடைய கோயில் தான் முதல்ல காட்டுச்சுங்க. நாங்கள் போய் பார்க்க வேண்டிய திருப்பணி வேறொரு தலம் ஸ்ரீதரேஸ்வரர் கோயில்னு சொல்லி வெள்ளூர் அப்படி மணமேற்குடி பக்கத்தில். இந்த மேப்பை பார்த்தோன்னே இது பக்கத்தில் தான் காட்டுச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் போயிடுற மாதிரி இருக்குதே, அப்புறம் இதை பார்த்துட்டு அங்கே போயிடலாமே அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட கைபேசியில் கூப்பிட்டு, ஐயா நாங்கள் பக்கத்தில் வந்துட்டோம், உங்களை பார்க்க வரோன்னு சொன்னேன். அவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. நம்ம என்ன வரும்போது பார்த்துக்கிறோன்னு சொன்னாங்க, இன்றைக்கே வந்து நிற்கிறாங்களேன்னு அது ஒரு வாரு நின்னார். இங்கிருந்து நாங்கள் போகும் பொழுதுங்க, அங்கே ஒரு உழவாரம் செய்கிற திருக்கூட்டத்தை தொண்டர்கள் ஒரு வேனில் ஒரு 25 பேர் அங்கே வந்து பணி செய்துட்டு இருக்கிறாங்க. அந்த அன்பர்கள் எங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான அன்பர்கள். அவங்க சுசீந்திரத்திலிருந்து ஒரு உழவாரம் செய்யறதுக்காக வந்திருக்கிறாங்க. அவங்க எங்கிட்ட ஒரு சின்ன விண்ணப்பம் என்ன சொன்னாங்கன்னா, தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு பெரிய கோயிலில் ஒரு பெரும் மதில் சுவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்தில் தொண்டர்கள் பூரா சேர்ந்து கோயில் மதில் சுவரை கட்டி முடித்தாங்க. அது வந்து கூலி எதுவுமே இல்லைங்க. அவங்க எல்லாரும் பொருளை மட்டும் எங்களுக்கு கொடுங்க, சிமெண்ட் இவ்வளோ தேவைப்படுது, செங்கல் இவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு மட்டும் ஒரு செய்தி கொடுத்துருந்தாங்க. நம்ம சார்பாக கொஞ்சம் சிறு ஏன்னா முழுசாக பண்ண முடியலைங்க, ஒரு சிறு பகுதி பண்ணி கொடுத்தோம். அந்த தொண்டர்கள் அதில் அறிமுகம் வந்து எங்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் ஏதாவது திருப்பணி பண்ணும்போது எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் வந்து பணி செய்யணும் எங்களுக்கு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு வாரம் எங்கிட்ட சரி ஐயா அவசியம் சொல்கிறோம். எங்களுக்குன்னு ஒரு குறிப்பு வச்சுருந்தோம். நம்ம கண்டியூர் பக்கத்தில் திருவேதிக்குடி திருத்தலங்கய்யா. அந்த வேதிக்குடி திருத்தலத்தில் இப்போ தற்சமயம் என்ன ஆச்சுன்னா, அந்த கோயிலுடைய மதில் சுவர் ஒரு பகுதி விழுந்துருச்சு. சுற்றி போகிற மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த மதில் விழுந்ததுனால அதை கிராஸாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன நாளடைவில் என்ன ஆகும்னா, இந்த மதிலே இல்லாமல் போயிடும், இந்த கோயிலுக்கான எல்லை சுருங்கி போயிடும். அதனால் சிவாச்சாரியை கூப்பிட்டு ஒரு மதில் கட்டி கொடுங்கன்னு எங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. சரி இது என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தோம். நான் அப்போ தான் ஒரு போன ஒரு 10 நாளைக்கு முன்னே நினைக்கிறோங்க, இது போல் அவங்கள கூப்பிட்டு நீங்கள் லிஸ்ட்டு போட்டு கொடுங்க, மெட்டீரியல் நாங்கள் கொடுத்துறோம், நீங்கள் கட்டி கொடுத்துருன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு நாங்களாக பேசிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் எல்லாம் பேசி முடிச்சுக்கோம். சரி போய் பார்த்தா அந்த தொண்டர்கள் அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த பார்த்தா எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஐயா இந்த மாதிரி உழவாரத்துக்காக வந்திருக்கிறோம், இன்னைக்கும் நாளைக்கு 2 நாள் உழவாரம் செய்யறதுக்காக வந்திருக்கிறாங்க. சரிட்டு உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணுவோன்ட்டு போய் நின்றுக்கிறோம். ஐயா அவர் சிவாச்சாரியார் போனவர் சிவபுராணம் சொல்கிறார். நீங்கள் வாழ்க்கையில் 30 ஆண்டு காலமாக நாமும் சிவபுராணத்தை சொல்லியிருக்கிறோம், கேட்டுருக்குறோங்க. அவர் கருவறையில் நின்றுக்கிட்டு பாடுறாருங்க. ஐயா அப்படியே கையை இப்படி பிடிச்சவர் தானுங்க. அப்படியே தொல்லை இரும்பிறவின்னு ஆரம்பித்தவர் அது 4 வரி சொல்லி முடிச்சு அப்படியே பாடிக்கிட்டே வர நல்லா சத்தமாக பாடுறாருங்கய்யா. பாடி முடிச்சு ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானேன்னு சொல்லும்போது 3 முறை அந்த வரியை திருப்பி சொல்றார். அப்படியே கண் கலங்கி நிற்கிறார். ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானேன்னு சாமியை பார்த்து சொல்றார். வாழ்க்கையில எத்தனையோ பேர்த்த பார்த்துட்டோங்க, அப்படி ஒரு சிவாச்சாரியரை இன்னைக்கு வரைக்கும் பார்க்கல. பெருமான் அவரு அதை சொல்லிட்டு அப்படியே வர்றாருங்க. வரும்போது அல்லல் பிறவி அறுப்பானே அம்போது அல்லல் பிறவி அல்லல் அப்படின்னு ஒரு 5 தடவை சொல்றாரு. திருப்பி சொல்லி முடிச்சுட்டு தீபாவளி காட்டி முடிச்சாருங்க. அம்பாள் சென்று வர்றாரு. வந்து நின்றுட்டு அவர் அம்பாள்கிட்ட அந்த கலையாத கல்வியும் அந்த பாட்டை பாடி முடிச்சுட்டு முதல் வரி பாட்டில் இருக்க மாதிரியே பாடிட்டார்.
அலையாளி அரிதுயிலும் மாயனது தங்கை ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அதை பாடினவர். அங்க இருக்கிற சுவாமி பேரை சொல்லி அங்க இருக்கிற அம்மையை சேர்த்து என்னுடைய பெருமானை விட்டு பிரியாது இருக்கிற அப்படின்னு அந்த பேரை சொல்லி சொல்லி அப்படியே குழைச்சு போய் நிக்கிறாங்க. எங்களுக்கு அவர் பாடிய பாடின அவர் எந்த ஒரு பணி சொன்னாரோ அதை ஒரு 2-3 மாசம் கழிச்சு செஞ்சு கொடுத்துறோமையா, இன்னைக்கு நான் பார்த்துட்டு போக வந்திருக்கிறேன், உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லத்தான் நான் போனேங்க. நான் ஒன்றும் செய்யணுங்கிறக்கெல்லாம் போய் பார்த்தேன். இவர் பாடின பாட்டும் ஒரு அணுகுமுறையும் பார்த்தோன்னே சாமி இந்த போய் இவர் என்ன சொல்லியிருக்க, சரி ஐயா நீங்க எங்க இடம் சொன்னோம் அந்த முன்னாடி கோயிலுக்கு முன்னாடி நாங்கள் போகும்போதே பார்த்துட்டு அவர் எதாவது சொல்லியிருக்கணும்னு நினைச்சேன். அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் போறோங்கய்யா. நாங்கள் திருப்பணி பார்க்குற இடத்துக்கு போக வேண்டிய சபதி ரயிலில் கூப்பிட்டார். இந்த மாதிரி அங்கே தான் வந்துட்டு இருக்கிறேன். ஐயா நானும் அங்கே தான் வந்துட்டு இருக்கிறேன், நான் நேராக அங்கே கோயில் வந்து இல்லைப்பா நான் இடையில ஒரு தீயத்தூர் ஒரு ஊருக்கு அங்கே வந்திருக்கிறேன், நான் 10 நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆகும், நீங்கள் வாய்ப்பு இருந்தால் இங்கே வாங்கிட்டு நீங்கள் பாட்டு அங்கே கோயில் இருக்கு நாங்கள் வந்தோம் சொல்லிட்டோம். அவர் அந்த மேப் அனுப்பிச்சுன்னு அவரு புறட்டு வந்துட்டார். நாங்கள் சாமி தரிசனம் முடிச்சு வெளியே நின்று அவர்கிட்ட கேட்கறதுக்குள்ள சபதி உள்ள வந்துட்டாருங்கய்யா, உள்ள வரார். இப்போ அவர்கிட்ட கேட்குறேன் என்னையா பண்ணணும். அப்புறம் நேராக அவரை கூட்டிட்டு போய் நீளம் அகலம் எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்க்குறது 260 அடி நீளத்துக்கு இருக்குங்கய்யா. சரி 25 அடி மொத்த அகலம் இருக்குது. அதில் சொன்னாங்க முதல்ல 25 அடிக்குமே போட்டுடலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறேன். சபதி சொல்றாரு ஐயா கல் போட்டிங்கன்னா இடையில புல்லு முளைச்சி வரும், அந்த பெட்ரோல் பங்குக்கு மாதிரி அந்த கல் போட்டாலுமே நாளைக்கு ஏதாவது வண்டி வந்துருக்கு இல்லை இறங்கிடும், அதனால நம்ம 1.5 ஜல்லி போட்டு மேலே சிப்ஸ் போட்டு ஒரு காங்கிரீட் மாதிரி போட்டா தாங்க காலத்துக்கும் இருக்கும், ஏன்னா ஏரிக்கரைகள்லாம் அப்படிதான் போடுறாங்க, இதுதான் நல்லா இருக்குன்னு சொல்றாரு. அவருடைய கருத்தை சொல்றாரு. சரிப்பா என்ன பண்ணலாம்னாரு. அப்படின்னா அதுக்கு என்ன மெட்டீரியல் வரும் ஒரு லிஸ்ட் போட்டு சொல்லி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறோங்க. இப்போ அந்த உழவாரத்துக்கு வந்த தொண்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர் அங்கேருந்து பேசிட்டு ஐயா இவர்தான் மேஸ்திரின்னு அறிமுகப்படுத்துறாரு. உழவாரத்துல வந்தவங்க மேஸ்திரி ஒருத்தர் இருக்கிறாரு, எங்க முக்கியமான மேஸ்திரி இவருதான் ஏன்னா எங்களை கூட்ட அறிமுகப்படுது. அந்த செகண்ட் மேஸ்திரி இங்க இருக்கிறாரு. இப்ப நான் நினைக்கிறேன் சபதியை கூப்பிட்டு நீ கணக்கு போட்டு சொல்லுப்பா, நீ இதை பண்ணி கொடுத்துருப்பான்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப மேஸ்திரிங்க இருக்கான்னு சொன்னேன். ஐயா ஒண்ணு நீங்க தப்பா நினைக்கிறீங்கன்னா இந்த வேலை நீங்க பண்ணிடுறீங்களா, எப்ப இன்னைக்கு அப்படின்னு அப்பவே பேசுறாங்க. உடனே பேசியாச்சுங்கம்மா அவரு ஐயா நான் கரண்டி கொண்டு வரல, பாண்டு கொண்டு வரல, நான் உழவாரத்துக்கு வந்ததுனால எதுவுமே கொண்டு வரலைங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படி இங்கிருந்து அந்த மீமிசல் தொண்டரை கூப்பிட்டு ஐயா இந்த மாதிரி ஒரு கேட்கிற பொருள்லாம் வேணும், நீங்க கொஞ்சம் அவர் உதவி பண்ணி கொடுன்னு கேட்டேன். அவரு சரிங்க வரன் வந்தவர் ஒரு சப்ளையர் சேர்த்தி கூப்பிட்டு வந்துட்டார். அவர் அங்க நிக்கிறாருங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, ஜல்லி வேணுமா, சிமெண்ட் வேணுமா, எம்சாண்ட் வேணுமா, எல்லாம் பண்ணித்தரேன், ஒரு மிக்சர் மிஷின் வேணுங்கிறாங்க பண்ணிக்கிறேன். அவர் எதுவுமே முடியாதுன்னு சொல்லி தெரியுங்க. பொங்கல் லீவு ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் இந்த போல வேலை செய்யறவங்க சாயந்தரம் தண்ணி போட்டு படுத்தா யாரையும் கூப்பிடவே முடியாதுங்க. இந்த சூழல்ல இன்னைக்கு நாங்க போய் நிக்கிறது சனிக்கிழமை சாயந்தரம் நிக்கிறோம், மதியம் 3-4 மணிக்கு நிக்கிறோம். இதுக்கு மேல மெட்டீரியல் இறங்கி இது எப்படி பண்ண முடியும் கேட்டா அல்ல பண்ணிக்கலாங்கய்யா செஞ்சிடலாங்கய்யா அப்படின்னே சொல்றாங்க. நாங்க அவங்க உழவார தொண்டர் வந்தாச்சுங்க, சப்ளையர் வந்தாச்சு, எல்லாம் இதெல்லாம் பேசி முடிச்சு சரி மெட்டீரியல் லிஸ்ட் போட்டா ஒரு 1.90 என்னமோ வந்துச்சுங்க. சரி ஒரு 50 ரூபா கொடுத்தாச்சு, இன்னொருத்தர் கொடுக்குறாங்க, வேலை முடிஞ்சு வச்சு பொருளுக்கான காசு அப்பவே ஸ்பாட்ல முடியுது. அத்தனையும் முடிஞ்சாச்சுங்கம்மா. நேற்று நைட்டு 11:30 மணி வரைக்கும் தொண்டர்கள் வேலை செய்யறாங்க. நேற்று நைட்டு 11:30 மணிக்கு அந்த ஜேசிபி கொண்டு சமப்படுத்தி விட்டு ஜல்லியை கொண்டாந்து போட்டுங்கய்யா. இப்போ போட்டு ஆரம்பிச்சுட்டாங்க. இது எம்சாண்டை போட்டு தண்ணி ஊற்றி திணிச்சு போட்டு தட்டிட்டு இருக்கிறோங்கய்யா. 2 நாள் காய்ஞ்ச பிறகு இன்னும் 2 நாள் தண்ணி விடுறோம், அடுத்து போட்டு சிப்ஸை போட்டு ரோட்டை போட்டு கொடுத்துறோம் அப்படின்னு. அதாவது நீண்ட காலமா அவருடைய பிரார்த்தனை. நான் ஏன் சொல்ல வந்தேனாங்கய்யா, அந்த சிவாச்சாரியுடைய அன்பு ரொம்ப காலமா சாமிகிட்ட வேண்டி கொண்டு நிக்கிறவரு ஒரே செகண்ட்ல நாங்க இதெல்லாம் யாருமே திட்டமிட்டு போகலைங்க. நான் வேற வேலைக்கு போறோம், அங்க போய் நிக்கிறோம், அந்த தொண்டர்கள் அங்க எங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் ஒரு செகண்ட்ஸ்ல எல்லாம் சாமி சேர்த்தி கொடுத்து இன்னைக்கு அந்த அவர் குறைய சாமி நீக்கி கொடுத்துட்டாரு. இது என்ன நினைக்கணும், நான் வண்டியில வரவரை அதே தாங்க பேசிட்டு வரோம். என்ன வியப்பா நிற்குது. ஏன்னா ஒரு 5 ஆண்டு காலத்துல அரண்பணின்னு இப்படி ஒரு பணி நாங்க பண்ணல. இந்த ராணுவ மழை காலங்கள்ல அது மாதிரி ஒரு வேலையால இருக்குது. பேரிடர் காலங்களை செய்யற மாதிரி வந்தாச்சு பார்த்தாச்சு ஜல்லி இறங்கியாச்சு போட்டு ரோட்டை போட்டு இப்ப தண்ணி ஊத்தி தட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளாலேயே நம்ப முடியல. இது என்னடா இது இப்படி ஒரு வேகமா சாமி செய்யும். அப்ப அந்த பிரார்த்தனை எவ்வளவு பெரிய வலிமையான ஒரு பிரார்த்தனை அப்படிங்கிறத அவருடைய அன்புக்கு பெருமான் இறங்கி நான் எத்தனையோ பேர் பெரிய பெரியவங்களை பாக்குறேங்க, அப்படியே அந்த சாமிகிட்ட அப்படி குழைந்து நிக்கிறார், சாமிகிட்ட பேசிட்டு நிக்கிறார். அப்படிதான். ஏன்னா
அது நீங்க ரோட்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ள போகணுங்க. அவரு அந்த கோயிலை தவிர்த்து பக்கத்தை சுத்தி வயல் தான், ஏரி இருக்குது, 3 பக்கம் ஏரிங்க, இவர் வீடு கோயில் பக்கத்துல கட்டி இருக்கிறார். சாமி அவரு தான் இருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு அன்பு பார்க்கும்போது, இதெல்லாம் இப்படிங்கிறதுக்குள்ள சாமி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு நம்ம வாழ்கிற காலம் ஒரு பொற்காலத்துல தான் இப்போ போல இருக்க அப்படின்னு ஒரு எண்ணத்தை சாமி கொடுத்திருக்கிறார். எனவே இறைவனுடைய கருணை நம்மளுடைய பிரார்த்தனையும் திருமுறையும் நிச்சயம் நமக்கு செய்து கொடுக்கும் என்பதில் அவருடைய அந்த சிவபுராணம் பாடிய அழகு, அவங்க செய்து கொடுத்த அந்த வழிபாடு அந்த போன அத்தனை